சென்னையில் அதிகாலை முதல் பல்வேறு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. பட்டினப்பாக்கம், மந்தவெளி, ராயப்பேட்டை, திருவல்லிக்கேணி உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. சென்னையில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. அதிகாலை முதல் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததில் பட்டினப்பாக்கம், மந்தவெளி, ராயப்பேட்டை, திருவல்லிக்கேணி உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. சென்னையில் அதிகாலை முதல் பல்வேறு இடங்களில் இடியுடன் கனமழை பெய்தது. பட்டினப்பாக்கம், மந்தவெளி, ராயப்பேட்டை, திருவல்லிக்கேணி உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. சென்னையில் அதிகாலை முதல் பல்வேறு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. பட்டினப்பாக்கம், மந்தவெளி, ராயப்பேட்டை, திருவல்லிக்கேணி உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. முப்பது மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 30 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் காலை 8 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். சென்னையில் அதிகாலை முதல் பல்வேறு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. விவரங்களை சொல்லுங்க. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகள் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய மேகத்திரட்சியின் காரணமாக மழைக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு அதிகாலை முதல் மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு பகுதிகளில், நகரினுடைய பல்வேறு பகுதிகளில் மழைப்பொழிவு இடிமுடன் பெய்திருக்கக்கூடிய நிலையில புறநகர் பகுதிகளிலும் மழை தொடர்ந்து பெய்திருக்கிற நிலை இருக்கிறது. இந்த நிலை காலை 8 மணி வரைக்கும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாலையிலிருந்து மழைப்பொழிவு பெய்திருக்கக்கூடிய நிலையில நுங்கம்பாக்கம், சென்னையுடைய நகரின் மையப்பகுதிக்குரிய நுங்கம்பாக்கத்தில் 5 சென்டிமீட்டர் அளவுல மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக மழைப்பொழிவு இருப்பதனால காலை 8 மணிக்குள்ளாக சென்னையில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. சென்னை மட்டுமல்லாது சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டமான திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும், கடலோர மாவட்டத்திலையும் காலை 8 மணி வரையிலுமான அந்த நேரத்திற்குள்ளாக மழைப்பொழிவு என்பது கனமழை என்ற அளவில் மழைப்பொழிவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. நேற்று தினம் கொடுக்கப்பட்டிருந்த முன்னறிவிப்புல சென்னை மற்றும் அதன் சுற்றி இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல மிதமான அளவில் மழைப்பொழிவுக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருந்தாங்க. இருந்தபோதும் இன்று அதிகாலை நேரத்துல திடீரென்று ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மேகங்கள் உருவாவதன் காரணமாக மழைப்பொழிவு அதிகரித்திருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக சென்னையினுடைய நகர்பகுதிக்குள்ளாக காற்றினுடைய வேக மாறுபாடு காரணமாக ஏற்பட்ட இந்த மேகங்கள் மழைப்பொழிவை தந்துவதற்காகவும் இது தொடர்ந்து காலை 8 மணி வரைக்கும் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்காங்க. மேலும் இந்த மழைப்பொழிவு என்பது இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையாக இருந்த நிலையில இது காலை 8 மணிக்குள்ளான நேரத்திற்குள்ளாக கனமழை என்ற அளவில் மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வை குறிப்பிட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த மழைக்கான வாய்ப்புகளை கண்காணித்து வருவதாகவும் 8 மணிக்கு பிறகாக மழை அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் பின்வரக்கூடிய முன்னறிவிப்புகளை தெரிவித்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த சூழல்ல நகரில் காலை இருந்து பெய்யக்கூடிய மழையினுடைய பதிவு என்பது பல்வேறு இடங்கள்ல பெய்யக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. சென்னை மற்றும் அதற்கு சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புறங்கள் மாவட்டங்களிலும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்பு இருப்பதனால சென்னையினுடைய புறநகர் பகுதிகளிலும் மழைப்பொழிவு இருக்கிறது, நகர்ப்பகுதிகளிலும் மழைப்பொழிவு என்பது இருக்கிறது. மேலும் இந்த மழைப்பொழிவு இடி மின்னலுடன் கூடிய மழையாக தொடர்ந்து பெய்து வருகிறது.